ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பெய்த கனமழையால் பிரசித்தி பெற்ற முனீஸ்வரர் கோவில் முழுவதும் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பக்தர்கள் சிரமமடைந்துள்ளனர். மேலும் சலூன் கடைகள் உட்பட பல்வேறு இடங்களில் மழை நீரால் மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். எனக்கு 2 வயசு இருக்காங்க, 10 ரூபா குடிக்கிறாங்க. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் பூபேஷ். காட்சிகள்ல ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பகுதியில் கோவில் வளாகம் மற்றும் இந்த சலூன் கடைகள் எல்லாம் மழைநீர் வெள்ளக்காடாக தேங்கி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். முதியவர் ஒருவரும் இது தொடர்பாக பேட்டி அளித்திருந்தார் கண்ணீரோடு. என்ன நிலவரம் பூபேஷ்? வணக்கம் பரிதா. ராமேஸ்வரம் பகுதியில கடந்த 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக பல்வேறு இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. நாம இப்ப பார்க்கக்கூடிய இடமானது ராமேஸ்வரம் 6ஆம் நம்பர் பகுதி. இந்த பகுதியின் பல்வேறு இடங்களில மழைநீர் முழங்காலுக்கு மேலாக தேங்கி இருக்கிற அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற தர்ம முனீஸ்வரர் ஆலயத்திற்குள்ளும் மழைநீர் தேங்கியிருப்பதன் காரணமாக அங்கு செல்லக்கூடிய அந்த பக்தர்கள் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கின்றனர். உடனடியாக கோவிலுக்கு புகுந்த மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாது அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சலூன் கடைக்காரருடைய சலூனுக்குள்ளும் மழைநீர் புகுந்திருப்பதால் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாக அவர் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். தங்களது பகுதிக்கு இதுவரை ராமேஸ்வரம் நகராட்சியைச் சேர்ந்த அதிகாரிகள் யாரும் பார்வையிடவில்லை என்றும் பலமுறை கோரிக்கை விடுத்தும் கூட தங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கும் அந்த பகுதி வாசிகள் உடனடியாக அதனை சரி செய்து அந்த மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.